தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் வக்கர பயிற்சி அடையக்கூடிய நேரத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரத்தில் இதுவரைக்கும் ஏற்படாத ஒரு அதிசயம் அற்புதம் ஜூலை மாதம் 26ஆம் தேதி சனி பகவான் வக்கர பயிற்சி அடையும் பொழுது ஏற்பட போகுது. இதுவரை நாம் பார்க்கல, இதுக்கு மேற்கொண்டு இது மாதிரி பார்ப்போமான்றது தெரியல. ஒரு கிரகத்தோடு இன்னொரு கிரகம் தொடர்பு இருக்குது அப்படின்னா ஒரு கிரகம் அல்லது 2 கிரகம் தொடர்பு இருக்கும். எல்லா கிரகங்களும் சனி பகவானுடைய தொடர்பில் தான் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். ஜூலை மாதம் 26ஆம் தேதி திருக்கணித பிரகாரம் தான் சனி பகவான் வக்ரம் அடைகிறார். 26னா 2 6 கூட்டுத்தொகை 8 சனி பகவானுடைய எண்ணு. சனி பகவான் எத்தனை நாள் வரை வக்ரத்தில் இருக்க போகிறாருன்னா 4 மாதம் 4 நாள். ஜூலை மாதம் 26ஆம் தேதி வக்ரம் அடைகிறவர், டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வக்ர நிவர்த்தி அடைகிறார். 4 மாதம் 4 நாள், 4 நாள் 8 சனி பகவானுடைய எண்ணு. தனுசு ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் குரு. குரு பகவானுக்கு சனி பகவான் சாரம் கொடுக்கிறார். குரு பகவான் பூச நட்சத்திரம் 3வது பாதத்தில் உச்ச நிலையில் உங்கள் ராசி அதிபதி ராசிக்கு 8வது பாவகத்தில் மறைஞ்சிருக்கிறார். மறைஞ்சிருக்கிறது ஒரு புறம் இருக்கட்டும், சனி பகவான் வக்ரம் அடையும் பொழுது சனி பகவானுடைய சாரத்தில் தான் உங்கள் ராசிநாதன் குரு இருக்கிறாரு. சனி பகவானுடைய பார்வை உங்கள் ராசி வாங்குது. சனி பகவானுடைய பார்வையில் தான் உங்கள் ராசி இருக்குது, நீங்கள் இருக்கீங்க, உங்கள் ராசியில் பிறந்த நீங்கள் இருக்கீங்க. அதே மாதிரி உங்கள் ராசியாதிபதிக்கு சனி பகவான் சாரம் நட்சத்திரம் கொடுக்குறாரு. அதே மாதிரி சனி பகவானோடு இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் சனி பகவான் பூச நட்சத்திரம் முதல் பாதத்தில் தான் சூரியன் இருக்கார். உங்கள் ராசிக்கு 10வது பாவகம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்க்கிறாரு. புதனுடைய வீட்டை பார்க்கிறாரு. புதனுடைய நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் இருக்கார். ரேவதி நட்சத்திரத்தில் தான் சனி பகவான் வக்ரம் அடைகிறது. உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தில் இருக்கக்கூடிய ராகு சனி பகவானுடைய வீட்டில், உங்கள் ராசியில் சந்திரன் சனி பகவான் வக்ர பயிற்சி அடையும் பொழுது சந்திரன் உங்கள் ராசியில் இருக்கிறார். அப்படி சனி பகவானுடைய பார்வை. சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறார். சுக்கிரன் சனியுடைய வீட்டை பார்க்கிறார். கேதுவும் சனியுடைய வீட்டை பார்க்கிறார். எல்லா கிரகங்களும் சனி பகவானுடைய கம்யூனிகேஷன் தொடர்பு. இந்த நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் எந்த மாதிரியான மாற்றம் ஏற்படும்? பொதுவாக நான் நிறைய பதிவில் சொல்லியிருக்கேன். ஆசை ஆர்வம் அப்படின்றது எல்லாருக்கும் இருக்கும். ஒரு விஷயம் சாதிக்கணுன்ற ஆசையில் நிறைய பேர் இருப்பாங்க. அதே விஷயத்தை சாதிக்க முடியலையன்ற ஆதங்கத்தில் சில பேர் இருப்பீங்க இல்லையா? இந்த நேரத்தில் தனுசு ராசியாதிபதி குரு பகவான் சனி பகவான் தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய சாரத்தில் தனகாரகனுடைய பார்வையில் தான் தனஸ்தானாதிபதி. நல்லா புரிஞ்சுக்கணும். சனி பகவான் தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு யாருன்னு கேட்டிங்கன்னா தனஸ்தானாதிபதி. அதன் பிறகு தான் சகோதரஸ்தானாதிபதி. இந்த சகோதரஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சகோதர காரகன் சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கிறார். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சனி தனகாரகன் சொல்லக்கூடிய குருவுக்கு சாரம் கொடுக்குறாரு. இது எல்லாமே சொல்லும்போது உண்மையிலே எனக்கு புல்லரிக்குது. இந்த பிரபஞ்சம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பிராப்தம். சார் நேர காலங்கள் ஆஹா ஓஹோன்னு இருந்து நான் என்ன சார் பண்ணுறது? எனக்கு என்ன சார் நடக்கும்? நீங்கள் செய்த பாவ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் பலன், அது ஒரு புறம். ஆனாலும் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயல் 100% சாதகமாக இருக்கும். அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஒரு மனுஷனுக்கு நேர காலங்கள் சாதகமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக்கிடும் இந்த பிரபஞ்சம். அதே நேர காலங்கள் பாதகமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அரசனாகவே இருந்தாலும் ஆண்டி ஆக்கிடும். நிறைய நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த மாதிரி நடக்கிறது நிறைய நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் உங்கள் ராசியாதிபதியுடைய நிலை பிரமாதமாக இருக்குது. தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வக்ர பயிற்சி ரொம்ப நல்ல விதமாக இருக்குது. இதனால் உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை கொடுக்க போகுது. உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வு ஏற்பட போகுது. படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் ஏற்பட போகுது. தொழில் ஸ்தானாதிபதி தானே புதன், படிப்புக்காரகன் அவர் தானே. அப்போது அவர்
உங்கள் ராசியை பார்க்கிறார். யாருடைய நட்சத்திரத்தில் இருந்து? புனர்பூச நட்சத்திரம் சொல்லக்கூடிய ஸ்ரீராமர் அவதரித்த நட்சத்திரம் உங்கள் ராசியாதிபதி குருவுடைய நட்சத்திரம். அப்போது குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி ஆட்சி நிலையில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறாரு. தொழில் நிமித்தமாக நல்லது நடக்க போகுது. தனுசு ராசியில் பிறந்த சொந்தங்களுக்கு சுய தொழில் ஆரம்பிக்கிறேன், இல்லை இடமாற்றங்கள் செய்கிறேன், வெளியூர் போகிறேன், வெளிநாடு போகிறேன், அது உங்களுடைய சொந்த சௌகரியம். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி அடைகிறதுக்கான நேரத்தை தான் இந்த நேரத்தில் இந்த இந்த பிரபஞ்சம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏற்படுத்துது. மாற்று கருத்து அனுபவித்து சொல்லுங்கள். ஆராய்ஞ்சு உங்களுக்கு நான் பலன் சொல்லியிருக்கேன். நான் எந்த அளவுக்கு ஆராய்ஞ்சன்றது நீங்கள் அனுபவித்து எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் நான் ஆமாங்க ஆமாங்கன்னு சொல்லிவிட்டு அது எனக்கு மட்டும்தான் தெரியும். கமெண்ட்டில் இந்த ஜோசிகார் ஓகே நல்லா சொல்கிறாரு, கரெக்டாக அவர் சொன்னது நடந்தது, நடக்கலைனாலும் சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கிறேன். அதே மாதிரி தனஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் நம்ம ராசியை பார்க்கறதுனால பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு சந்தர்ப்பம் இந்த பிரபஞ்சம் ஏற்படுத்தும். இது தனுசு ராசியில் பிறந்தவங்க நம்பி கெட்டவங்க அதிகம். யாரையும் நம்ப வச்சு கெடுத்துருக்க மாட்டீங்க, அதுக்கெல்லாம் நீங்கள் ஆக்கி விட மாட்டீங்க. நம்பி கெட்டு போனவங்க அதிகம். உங்களை நெஞ்சில் குத்துறதுக்கு யாருக்கும் துப்பு இல்லை, தப்பாக எடுத்துக்கிட்டாதீங்க. முதுகில் குத்துறதுக்கு 1000 பேர் இருக்காங்க. தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு ஏற்பட்ட அசிங்கம் அவமானம் இந்த நேரத்தில் சரியாக போகுது. போகாத இடத்துக்கு போனேன்னு பேர் வந்தது சாமி, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது சாமி, இருக்கலாமா இருக்க வேணாமான்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன், யாருக்காக இதுக்கு இருக்கணும் எதுக்காக இருக்கணுன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசியில் பிறந்த என்னுடைய சொந்தங்களுக்கு இந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய கிரக அமைப்புகள் சாதகமாக இருக்குது. தொழில் ஸ்தானாதிபதி உங்கள் ராசியை பார்க்கிறாரு. லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் உங்கள் ராசிக்கு 3வது பாவகத்தை பார்க்கிறாரு. 3வது பாவகத்துக்கு அதிபதி சகோதர ஸ்தானாதிபதி சகோதர காரகன் சகோதர காரகன் உங்கள் ராசியை பார்க்கிறார். அண்ணன் தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு சரியாக போகுது. உங்கள் முன்னேற்றத்தில் இருக்கக்கூடிய முட்டுக்கட்டை, உழைப்பு போடுறேன் ஃபெயிலர் ஆகுது, மீண்டும் ட்ரை பண்ணுறேன் ஃபெயிலர் ஆகுது, இந்த நேரத்தில் போடக்கூடிய உழைப்பு பிரமாதமாக இருக்கும். உங்களை மாதிரி பெரியவங்க சொன்ன வார்த்தை, பட்டம் பார்த்து பயிர் செய்யணும், நினச்ச விதையை நினச்ச நேரத்தில் விதைச்சிட முடியாது. அப்படி விதைச்சோம்னா விதைச்ச விதை என்னவோ விளைஞ்சிரும், விளைஞ்சது வீடு சேராது இல்லையா? தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மனசார சொல்லக்கூடிய வார்த்தை என்னன்னா, இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய செயலுக்கு பவர் அதிகம். நீங்கள் செய்யக்கூடிய செயலில் இந்த பிரபஞ்சத்துடைய ஆற்றல் அனுகிரகம் இருக்க போகுது. நீங்கள் நான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நீங்கள் உணரும் போது தான் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நீங்கள் இருக்கிறதுக்கும் ஜூலை மாதம் 26 தேதிக்கு மேற்கொண்டு, அப்போ என் கணக்குக்கு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதமெல்லாம் நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. ஆகஸ்ட் மாதத்தில் இதே வீடியோவுக்கு ஆகஸ்ட் மாதத்தில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பதிவு ஆகஸ்ட் மாதத்தில் பதிவு பண்ணுங்கள். சார் நீங்கள் சொன்னது நெசந்தான், நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு நான் பிஸியாக இருக்கேன், ஓகே மேலுக்கு வந்துடுவேன், உயர்ந்துடுவேன், உருப்பட்டுடுவேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது அப்படின்னு கண்டிப்பாக பண்ணுவீங்க. இதில் இன்னொரு விஷயத்தை பற்றி நான் சொல்லி ஆகணும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு மன வாழ்க்கையில் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி ஒரு சிலருக்கு புத்திர பாக்கியத்தில் சங்கடங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்திருக்கோம். இந்த நேரத்தில் மன வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சங்கடங்களை நீங்க போகுது. சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காலகட்டத்தில் புத்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சங்கடங்களும் நீங்கள் போகுது. ஆதாரம் என்ன சார்? நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்க, 2 விஷயத்துக்கு என்ன ஆதாரம் எனக்கு இப்போ சொல்லுங்கள், சொல்லி ஆகணும். கை கொடுத்தா மீளலாம், சொல் கொடுத்தா மீள முடியாது. மாட்டுக்கு பல்லு முக்கியம்னா மனுஷனுக்கு சொல்லு முக்கியம் அல்லவா? உங்கள் ராசிக்கு தனுசு ராசிக்கு 7வது பாவகம்தான் திருமணஸ்தானம். திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் புதன். இது யாரும் மறுக்க முடியாது இல்லையா? மாற்றவும் முடியாது. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு திருமண ஸ்தானாதிபதி புதன் அப்படின்றது. புதன் உங்கள் ராசியாதிபதி சாரத்தில் இருந்து உங்கள் ராசியை பார்க்கிறார். அப்போ திருமண ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் உங்கள் ராசியை பார்ப்பது ஒன்று. இதனால் மட்டும் சொல்லிட முடியுமா? இல்லை, இன்னும் விளக்கம் சொல்கிறேன். திருமண காரகன் அப்படின்ற ஒரு கிரகம் இருக்குது. திருமண ஸ்தானாதிபதி ஒருத்தர் இருக்காருன்னா திருமண காரகன் அப்படின்றது ஒருத்தர் இருக்கு தானே செய்வார். அவரை
ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய். ஐன சுகஸ்தானாதிபதி அது என்ன சார்? ஒரு கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பந்தத்தை குறிக்கக்கூடிய, உறவை குறிக்கக்கூடிய இடம் இந்த ஐன சுகஸ்தானாதிபதி தான். அவர் சனி பகவான் குடும்பஸ்தானாதிபதி. குடும்பஸ்தானாதிபதி சனிதானங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு அவர் உங்கள் ராசிநாதனுடைய வீட்டில் இருந்து திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடியவருடைய நட்சத்திரத்தில் இருந்து இந்த ஐன சுகஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாவை பார்க்கிறார். அந்த செவ்வாய் திருமண காரகன் சொல்லக்கூடிய சுக்கிரனை 4வது பார்வையாக பார்க்கிறார். இதனால் தீராத கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய சங்கடம் தீரப்போகுது. 10 வருஷமாக நானும் என் வீட்டுக்காரையும் பிரிஞ்சிருக்குங்க, நானும் என் வீட்டுக்காரரும் பிரிஞ்சிருக்கிறேங்க. இந்த நேரத்தில் இணையறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் வேணும்னாலும் பாருங்கள். விவாகரத்தே ஆயிடுச்சுன்னு சொன்னாலும் என்னடா இப்படியெல்லாம் இவர் சொல்கிறாரு பலன். எத்தனையோ பேர் நம்ம ஊரில் சட்ட ரீதியாக விவாகரத்தை வாங்கினவங்களும் சரி, மனசார விவாகரத்தை வாங்கினவங்களும் சரி, மீண்டும் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். தனுசு ராசியில் பிறந்தவங்க, பிரிஞ்சு போன காதலர்கள், பிரிஞ்சு போன கணவன் மனைவி, ஒரு மியூச்சுவலாக ஒரு ரிலேஷன்ஷிப்பில் நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேனுங்க அப்படின்னாலும் சரி, ஒரு ஆணும் பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பிரிவினை இந்த நேரத்தில் நீங்கள் போகுது. இதில் நீங்கள் கூட்டுறதை கூட்டிக்கோங்க, கழிக்கிறது கழிச்சிக்கோங்க. ஒரு ஆணும் பெண்ணுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சங்கடங்கள் நீங்க போகுது, சந்தோஷம் பிறக்க போகுது சாமி. சரியா? வாழ்க்கை நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்தது என்ன சொல்ல வந்தேன்? புத்திர பாக்கியம். புத்திர பாக்கியத்தை பற்றி ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, திருமண தடைகள் நீங்க போகுது, பிரிஞ்ச குடும்பம் சேரப்போகுது, புத்திர பாக்கியம், புத்திர பாக்கியத்தில் இருக்கிற சங்கடங்கள் நீங்க போகுதுன்னு சொன்னேன். அதுக்கு என்ன சார் ஆதாரம்? புத்திர ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு. அப்போ இந்த புத்திர ஸ்தானாதிபதி என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் ராசிக்கு 12வது பாவகத்தை பார்க்கிறார், ஐன சுகஸ்தானத்தை பார்க்கிறார். ஐன சுகஸ்தானம் அப்படின்னா, அதாவது நான் முதலே சொன்னேன், கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பந்தத்தை குறிக்கக்கூடியது. புத்திர பாக்கியத்துக்கு முக்கியமான இடம் அதுதான். ஒரு கம்யூனிகேஷன் இருந்தால் தான் எல்லாமே. அந்த இடத்த புத்திர காரகன் சொல்லக்கூடிய குருவும் பார்க்கிறார். புத்திர ஸ்தானாதிபதியும் புத்திர காரகனும் இருவரும் ஐன சுகஸ்தானத்தை பார்ப்பது. குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகத்துடைய சனி பகவானுடைய பார்வையில் இருந்து தான் செவ்வாய் ஐன சுகஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்து தான் புத்திரகாரகன் ஐன சுகஸ்தானத்தை பார்க்கிறார். போதுன்னு நினைக்கிறேன் ஆதாரம். அப்போ நமக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படுமா ஏற்படாதா? கண்டிப்பாக ஏற்படும். புத்திர காரகனும் புத்திர ஸ்தானாதிபதியும் ஐன சுகஸ்தானம் 12வது பாவகத்தை பார்ப்பதாலேயே நமக்கு குழந்தை பாக்கியம் ஏற்பட்டு போயிடும். அதை விட இன்னொன்று சொல்கிறேன், ஆதாரத்துக்கெல்லாம் பஞ்சம் கிடையாது. குடும்பஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய கிரகன் சனி புத்திரகாரகனுடைய வீட்டில் இருக்க, புத்திரகாரகன் சனியுடைய நட்சத்திரத்தில் இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார். குடும்பஸ்தானாதிபதியும் பார்க்கிறாரு குரு, குடும்பஸ்தானத்தையும் குரு பார்க்கிறார். உங்கள் ராசிநாதன் குரு உச்சத்தில் இருந்து. இது எல்லாமே நமக்கு சாதகமான வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கு அறிகுறி. நடக்காதுன்னு நினச்சோம்னா எதுவுமே நடக்காது. நடக்கும் நினச்சா எல்லாமே சாத்தியம்தான். உண்மையிலே சொல்கிறேன், தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு விடியல் பிறக்க போகுது. உயர போகிறீங்க, உருப்பட போகிறீங்க. அடுத்த வாழ்க்கை, அருமையான வாழ்க்கை எனக்கு வரப்போகுது, வரக்கூடிய ஜூலை மாதம் 26ஆம் தேதி அப்படின்ட்டு நம்பிக்கையில் இருங்க. சரியா? நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய செயல் உங்களுடைய சங்கதிகளுக்கு மிகப்பெரிய ஒரு, எப்படி சொல்கிறதுனா, அவங்க செல்வந்தராக இருக்கிறதுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் உழைக்க போகிறீங்க, செயல் செய்ய போகிறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதில் மாற்று கருத்து இல்லை. இது எல்லாமே அனுபவித்து தனுசு ராசியில் பிறந்த சொந்தங்கள் அனுபவித்து எனக்கு சொல்லுங்கள், கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரியா? இந்த நேரத்தில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு, உங்களுடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் இந்த பிரபஞ்சத்துடைய அனுகிரகங்களும் ஆசீர்வாதமும் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தசா புத்தி, உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு உங்களுடைய ஆஸ்தான ஜோதிடர்கள் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட உங்களுடைய ஜாதகத்தை அனுப்பி ஒரு முறை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. எளிய முறையில் ஏதாவது பரிகாரங்கள் இருக்குது, ஏன்னா இந்த நேரத்தை தவற விட்டுட வேண்டாம். சரியா? அப்படின்னா அந்த பரிகாரங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அது என்ன பண்ணணுமோ அது பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி வாழ்நாள் முழுவதும் வரக்கூடிய தசா புத்தியை ஒரு நோட்டில் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கு. இது ஆயுள் முழுவதும் வரக்கூடிய பலன் எழுதி கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக புத்தகம். இதுக்கு முன்னாடி செய்து கொடுத்துக்கிட்டு இருந்தேனுங்க. இப்போது வேலை நிமித்தமாக கொஞ்சம் பிரேக் விட்டுருந்தேன். இது மீண்டும் இதை எடுத்து நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேனுங்க. இது வியாபார நோக்கமாக கிடையாது, வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்ட்டு. இது ஒரு மனிதனுடைய ஆயுள் காலம் முழுவதும் வரக்கூடிய தசா பலன், தசா புத்தி பலன், அந்தர பலன், கோட்சார பலன், அதாவது நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு இதில் சரக்கு இருக்கும், விஷயம் இருக்கும். சரிங்களா? இப்படியெல்லாம் ஜாதகம் எழுதுவாங்களா அப்படின்ட்டு நீங்கள் பூரிச்சு போகிற அளவுக்கு இந்த ஜாதகத்தில் விஷயம் இருக்கும். தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. 1.5 மாதம் 45 நாள் டைம் கொடுங்க இந்த ஜாதகம் நான் எழுதி கொடுக்கறதுக்கு. ஒரு ஜாதகம் எழுதுனா உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஜாதகம் எழுதி கொடுப்பீங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்பு இது. சரிங்களா? தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் தனுசு ராசியில் பிறந்த என்னுடைய சொந்தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.